சத்தியவானும் சாஸ்திர அறிவும் மிக்க மிகப்பெரிய தபஸ்வியான மாண்டவ்யர் தன்னுடைய ஆசிரமத்தின் வெளியிலுள்ள மரத்தடியில் யோகத்தில் அமர்ந்திருந்தார். அரண்மனையிலிருந்து செல்வங்களை கொள்ளையடித்து வந்த திருடர்கள் அவருடைய ஆசிரமத்திற்குள் ஒளிந்து கொண்டார்கள். துரத்தி வந்த காவலர்களின் தலைவன் முனிவரை விசாரித்தான். நிஷ்டையில் இருந்தபடியால் முனிவர் பதில் சொல்லவில்லை. காவலர்கள் உள்ளே இருந்த திருடர்களை பிடித்து வந்தார்கள். இந்த முனிவர்தான் இந்த கொள்ளை கூட்டத்தின் தலைவர். தவம் புரிவது போல் முனிவன் நடிக்கிறான் என்று முடிவு செய்த படைத்தலைவன் மன்னனிடம் சொல்ல கோபம் கொண்ட மன்னன் ரிஷிவேஷம் போட்ட பாதகனை கழுவில் ஏற்றுங்கள் என்றான். மாண்டவ்யர் கழுவில் ஏற்றப்பட்டார். யோகத்தில் இருந்த பொழுது கழுவில் ஏற்றப்பட்டதால் பல நாட்கள் அன்ன ஆகாரமின்றி உயிருடன் இருந்தார். வனத்தில் உள்ள முனிவர்கள் அவரை சுற்றி சூழ்ந்து கொண்டனர். இது அரசன் காது கேட்ட ஓடோடி வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான். கழுவிலிருந்து இறக்கச் சொன்னான். முனிவர் நேராக தர்ம தேவதையிடம் சென்று, இந்த உபதிரவத்தை அனுபவிக்கும்படியான கர்மம் நான் என்ன செய்தேன் என்றார். ரிஷியின் தவ வலிமையை அறிந்த தர்மதேவன் பயந்து பணிந்து, சுவாமி, நீர் பட்சிகளையும் வண்டுகளையும் இம்சித்தீர்கள் என்றார். மாண்டவ்யர் வியப்புற்று, இந்த இம்சையை நான் எப்பொழுது செய்தேன் என கேட்டார். நீர் குழந்தையாக இருந்த காலத்தில் செய்தீர் என்றார். சிறு பையன் அறியாமையால் செய்த குற்றத்திற்கு பெரிய தண்டனை உன்னால் விதிக்கப்பட்டது. இதற்காக நீ பூலோகத்தில் மனுஷியனாக பிறப்பாய் என்று சபித்தார். இவ்வாறு மாண்டவ்ய ரிஷியின் சாபத்தை பெற்ற தர்மதேவதை விசித்திர வீரனின் மனைவி அம்பாலிகையினுடைய வேலைக்காரியின் வயிற்றில் விதுரனாக அவதரித்தான். நாம் அனுபவிக்கும் இன்பம் துன்பம் இரண்டும் நம்முடைய முன்வினை பயனால் கிடைக்கிறது. விவேகானந்தரும் நம் விதியை நாமே எழுதுகிறோம் என்று சொல்லியிருக்கிறார். ஆகினால் நம்முடைய விதியை இனி நல்லபடியாக எழுதுவோம்.